வணக்கம், நான் டாக்டர் தயானந்தா ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சரில் இருக்கக்கூடிய பிரெஸ்ட் கேன்சரை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு 50-year old ஃபீமேல் பேஷண்ட் எங்கள்கிட்ட ரெகுலரான ஹெல்த் செக்கப்பில் அவங்களுக்கு பிரெஸ்ட்டில் ஒரு சின்ன கட்டி இருக்குதுன்னு டயக்னோஸ் ஆனதுனால எங்கள்கிட்ட வந்திருந்தாங்க. இந்த ஃபீமேல் பேஷண்ட் வருஷம் அவங்களோட ஹெல்த் செக்கப்பில் இந்த மேமோகிராஃபின்ற ஒரு டெஸ்ட்டை ரெகுலராக பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் பண்ண மேமோகிராஃபியில் அவங்களுக்கு பிரெஸ்ட்டில் 1 சென்டிமீட்டரை விட சின்னதாக ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வந்திருந்தது. அந்த கட்டிக்கான ஒப்பீனியனுக்காக எங்கள்கிட்ட வந்திருந்தாங்க. கிளினிக்கலாக நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ கையில் எந்த விதமான பிரெஸ்ட் டியூமருமே தட்டுப்படலை. ஸ்கேனிங் பண்ணி பார்த்ததில் 1 சென்டிமீட்டரை விட சின்னதாக ஒரு கட்டி பிரெஸ்ட்டில் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அல்ட்ராசவுண்ட் கைடடாக அதிலேருந்து நம்ம ஒரு பயாப்சி பண்ணி பார்த்தோம். அந்த பயாப்சியில் அது கேன்சர் கட்டின்னு கன்ஃபார்ம் ஆச்சு. மற்ற பெட் சிட்டி ஸ்கேன் பண்ணதில் அந்த கட்டி வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை, பிரெஸ்ட்டில் ஒரு பகுதியில் மட்டுமே இருக்கிறது தெரிய வந்தது. அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பிரெஸ்ட்டு கட்டியை வைடாக ரிமூவ் பண்ணி ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஜரியை அட்வைஸ் பண்ணோம். இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ரிப்போர்ட்லேயுமே அது ரொம்ப அர்லி ஸ்டேஜ் கேன்சர்னு வந்ததுனால பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி தர வேண்டிய அவசியம் ஏற்படலை. அதுக்கப்புறமா பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணாததுனால ரேடியேஷன் மட்டும் தர வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பேஷண்ட்டோட முக்கியமான ஒரு விஷயம்னா மேமோகிராஃபி. இந்த மேமோகிராஃபின்றது என்னன்னு இப்போ பார்க்கலாம். மேமோகிராஃபி என்னது இந்த பிரெஸ்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ரே பரிசோதனைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேமோகிராஃபியை 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களுமே வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கிறது அவசியம். இது செய்கிறதுனால ஏற்படக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த ஒரு பிரெஸ்ட் கட்டியுமே நம்ம கைக்கு தட்டுப்படுறதுக்கு முன்னாடியே இந்த மேமோகிராஃபியில் நம்ம டிடெக்ட் பண்ணிட முடியும். இந்த மேமோகிராஃபியில் டிடெக்ட் ஆகக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர்ஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது கீமோதெரப்பியை அவாய்ட் பண்ணக்கூடிய சான்சஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மேமோகிராஃபி பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுங்கள். நன்றி.